ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்மன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கோ X7 Pro இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே டிஸ்பிளே வருவோம். ஆம்லோடு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோவில் வந்து ஆம்லோடு யூஸ் பண்ணிடுறாங்க. பட் வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருவாங்க. இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு 120 ஹெச்எஸ் ரெஃப்ரெஷ் செட் வருது. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. HDR10 சப்போர்ட் இருக்குது. 3600 ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். சைஸ் வந்து 6.67 இன்ச்சஸ். சென்டிமீட்டர் சொல்லணும்னா 107 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் இருக்குது டிஸ்பிளேவுக்கு. ப்ரொடக்ஷனுக்கு வந்து கார்னிங் ஒரிலா 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் கீழே போட மாட்டோம். அப்படி ஒரு விழுந்தாலுமே அந்தளவுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாது. விழாவும் பார்த்து போகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸருக்கு வருவோம். மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 அல்ட்ரா 4 நானோமீட்டர் பில்ட் பண்ண ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் எதுவுமே வருது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 இருக்குல்ல, ஸோ அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அது ஆண்ட்ராய்டு 15ல் ஹைப்பர் ஓஎஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஹைப்பர் OS 2 இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. கேமராவுக்கு வருவோம். இதில் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைலில் வந்து டிசைனாக கேமரா கொடுத்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இதில் சிம்பிளாக 2 கொடுத்துட்டாங்க. 50-8ன்னு 2 கேமரா கொடுத்துட்டாங்க. ஆனால் 8 தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு 8ல் என்ன வந்துடும், அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 8ல் 50ல் வைடு வந்துடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். HDR10 சப்போர்ட் இதில் இருக்குது. அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா 20 MB கொடுத்துருக்காங்க. 20 MB வந்து 4K வரும்னு நினைக்காதீங்க, 1080p தான். கேமரா ஓரளவு ஆவரேஜ் தான் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரேம் டைப்புக்கு வருவோம். மொத்தமே 2 வேரியண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. 8 256 ஒன்று, 12 256 ஒன்று, 12 512. ஆனால் 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரேம் வந்து 2 வேரியண்ட் தான் வருது. 8 12 தான். ஸ்டார்டிங் 6ங்கிற வேலையே கிடையாதுங்க. 8 12 தான். ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே ஓரளவு நல்லாவே இருக்கும். போக்கோவில் கொஞ்சம் லவுடாக இருக்கும். பேஸ் அந்தளவுக்கு இருக்குமா இல்லைன்னு தெரியல, ஆனால் லவுடாக இருந்துடும். 3.5mm ஜாக்கு தூக்கிட்டாங்க. ஸோ அது கிடையாது. பேட்ரி விட்டுட்டோம் பார்த்தீங்களா. 6550 வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் இது. குளோபலாக வந்து 6000 mAh வருது. ஸோ இப்போ நம்ம ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா 2 வேரியண்ட்டில் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரி வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதை பார்த்து வாங்கிக்கணும். 90 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பிடி சார்ஜர் தான். பிடி சார்ஜர்னால் நம்ம அனதர் மொபைலில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா, இந்த வாங்க போகிற போக்கோ X7 Proவோட சார்ஜரை வச்சு நம்ம அந்த மொபைலில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸ்பீடாக ஏறும். சப்போர்ட் பண்ணாது தான் பிடி சார்ஜர். 42 நிமிஷத்தில் 100% ஏறிடு வராங்க. ரெவர்ஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோன்னு தெரியல. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் எல்லோ 2 கலரும் அடித்த மாதிரி ஒரே மொபைல். அது ஒன்று. இன்னொன்று ஒயிட்டு க்ரீனு ரெட்டு. அயன்மேன் எடிஷன் ஒன்று வந்துருக்கு ரெட் கலரில். ஸோ அது வந்து கலரில் இருக்கும். மற்றபடி சார் வழி பார்த்தோம்னாக்கா ஹெட்டுக்கு வந்து 1.09 கொடுத்துருக்காங்க. ஓகே தான். பாடிக்கு 0.99, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னொன்று விட்டுட்டேன். IP68 கொடுத்துருக்காங்க. 16nm கொடுத்துருக்காங்க. 195 கிராம். அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். 195 ஒன்றும் இப்போலாம் அதிகம் கிடையாது. 212 போயிட்டாப்பா. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்னிங் ஒரிலா கிளாஸ் 7 யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டேன். மற்றபடி ப்ரைஸ் வந்தோம் அப்படின்னா 8256 28,000க்கும், 12256 30,000க்கும், 12112 33,000க்கும் போகுது. இப்போ ரீசெண்டாக ரியல்மி 14 Pro Plus வந்துச்சுல, ஸோ அதே மாதிரி இல்லை. ஸோ அதோட வந்து இது வந்து லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பெக்ஸுமே அதில் ஸ்னாப்ட்ராகன் இருக்குது. இதில் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதை வாங்கலாமா அதை வாங்கலாம்னு யோசிக்கிறப்ப போக்கோங்கிற பேரை கேட்குறவங்களுக்கு சில பேர் ஞாபகம் வர்றது மதர் ப்ரைஸிவ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இதை வாங்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த மொபைல் நல்லா தான் இருக்குது. ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பிராண்டுமே நல்ல பிராண்டு தான். ஆனால் அந்த இஷ்யூ வருது இந்த மொபைலில். மெயினாக ரெட்மிக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆனால் போக்கோவுக்கு வருது. யான்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க.
ஆஃப்லைனில் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கடைக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட நீங்கள் அதை வாங்கலாம். எதை சொல்கிறேன்னு தெரியும், பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.